இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரோமரின் புத்தகம் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனத்தோட ஆரம்பத்திலேயும் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் நமக்கு கஷ்டம் பிரச்சனை எப்பயுமே கூடவே இருக்குது. நம்ம நினச்சி சோர்ந்து போவோம். நாம் நினைப்போம் கெடுதல் செஞ்சவங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க, நல்லது செய்கிற நமக்கு இவ்வளோ கஷ்டம்னு நினைப்போம். அப்போது ஒரு சோறு வரதானே செய்யுது. கடவுள் கொடுக்குற நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கஷ்டப்பட தான் செய்யணும். நித்திய ஜீவனை என்னது? கடவுளுக்குள்ளே, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஜீவன் ஆத்மா, அதுதான் நித்திய ஜீவன். அதுவும் நம்ம நல்லவங்களாக இருந்து நல்ல காரியங்களை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு. இந்த உலகத்தில் நல்லவங்களுக்கு தான் சோதனை கஷ்டம் எல்லாமே வரும். தவறான செயலை செஞ்சு மகிமையை கனத்தையை அழியாமையை தேடும்போது கடவுளோட பிள்ளையில் இருக்க முடியாது. தவறானவங்களுக்கு நித்திய ஜீவனை கடவுள் கொடுக்க போகிறதும் இல்லை. அப்போ நம்ம அவரோட உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவாக நாம் இருக்கணும்னா சோர்ந்து போகாமல் நல்லதை மட்டுமே செய்யும்போது கண்டிப்பாக அவருக்குள்ளே நம்ம நிரந்தரமாக இருப்போம். ஆமேன்.